சீரியஸ் தான், நோ காமெடி மோடு. ஸோ அதுக்காக தான் நாங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்திருந்தேன். அந்த ட்ரெய்லர் சீனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி மூவிஸில் எல்லா சீன்ஸுமே அவன் வந்து சீன்ஸ் எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் மெயினாக இந்த சீசனுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஏன்னா ஸ்டோரி லைன் நாங்கள் ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த ஸ்டோரி லைனுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படம் முடிகிறப்போ ஐயோ முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆமாம் ப்ரோ, அது நீங்கள் அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். செம்ம ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு விஜய் மூவி அஜித் மூவிக்கெலாம் ஒரு ஓப்பனிங் ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதே ரெஸ்பான்ஸ் தான். நானே என் ஃப்ரெண்ட்லாம் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஷர்ட் போட்டு வந்திருப்போம், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் இந்த மாதிரி ஷர்ட் வாங்கிட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கிரிஞ்சாக இருப்போம்னு நினச்சேன். பார்த்தா எங்களை விட நிறைய பேர் இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு வந்துட்டு இது தேட்டரு டைட்டில் கார்டு கூட போடல, அதுக்கு முன்னாடியே சியர்ஸ் செம்மையாக இருந்தது வைப்பு. அனிமேஷன்னா வாய்ப்பே இல்லை ப்ரோ, இல்லை. அதுக்கு நம்மளுக்கு முதல்ல அந்த டெக்னாலஜி இங்கே ஃபண்டிங் முதல்ல பண்ணுவாங்களான்னு தெரில ப்ரோ. இப்போ எனக்கு இதோட டெக்னிக்கல் நாலேஜ்லாம் எனக்கும் தெரியாது. ஸோ டிசைனர்ஸ் ஈவன் இந்தியன்ஸாக கூட இருக்கலாம். பட் ஆனால் ஒரு பொம்மை படம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்திங்கன்னா இப்போ மம்மி டாடி இல்லை அனிமேஷன் மூவி தான், பட் மம்மி டாடி ஏஜில் இருக்கிற குரூப்லாம் இந்த மூவி பிடிக்காது. யங்ஸ்டர்ஸ் இல்லை இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மூவி செட் ஆகும். மம்மி டாடிலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி பார்க்குறதுலாம் இல்லை, யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாக. இதில் அனிமேஷன் கதை தாண்டி வேறு அவங்களுடைய காஸ்டியூம் அவங்களுடைய வேறு சைட் சொல்கிறது என்னெல்லாம் பாராட்டலாம், மேக்கப் இது அனிமேஷன் மூவினால விஷுவல் எஃபெக்ட்ஸ் ப்ரோ. உங்களுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் அது ஒரு அனிமேஷன் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரியலிஸ்டிக்காக இப்போ ஒரு ஃபயர் வருதுன்னா ஃபயர் எப்படி உங்களுக்கு ஒரு லைட்டு ஒரு ஷேடோ எல்லாமே இருக்கும், அதெல்லாமே இதுலேயும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து நல்லாயிருக்கும். ப்ரோ ஆப்வியஸ்லி 9 ப்ரோ. நான் இப்போ நெக்ஸ்ட் சீசன் எப்போ நெக்ஸ்ட் இயர் தான் அடுத்த இது வரும். மூவியாக சீசனாக இன்னும் அது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதுக்கே இப்போ ஆல்ரெடி வெயிட்டிங் எப்போ வருவாங்க. ஏன்னா இதுவுமே ஸ்டோரி வந்து அப்படியே அப்ரப்டாக தான் ஃபினிஷிங் இது. அதனால் நெக்ஸ்ட்டு கண்டினியூஷனுக்கு வந்து அடுத்த இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜென்ரல் ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவில் காமெடி ஃபைட் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் அவங்க சொல்கிற அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னா ப்ரோ, இந்த மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் 4 சீசன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் கதை புரியும். இல்லைனா நீங்கள் இப்போ நான் வேறு என்னோட இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி பார்த்துருக்கவே மாட்டாங்களே, அவங்களுக்கு கூப்பிட்டு வந்தால் என்னடா இதுக்கெலாம் ஏன்டா கிளாப்ஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் 4 சீசன்ஸ் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த சீன் இதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் கனெக்ட் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் 4 சீசன்ஸ் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு புரியும். அது இப்போ எப்படி நம்ம விக்ரம் படத்துக்கு வந்து நீங்கள் கைதி படம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ரோ இது.